Hello friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல தீபாவளி ஸ்பெஷல் பொட்டுக்கடலை முறுக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி. ஏன்னா மத்த முறுக்கு மாதிரி நம்ம வந்து உளுந்து வறுத்து பவுடர் பண்ண அவசியம் இல்ல. வெறும் பொட்டுக்கடலையே பவுடர் பண்ணிட்டு அரிசி மாவோட கலந்துட்டோம் அப்படினா டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இப்போ இது பண்றதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/2 கப் பொட்டுக்கடலை எடுத்துர்க்கேன். இத வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கோங்க. 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு எவ்வளோ நல்லா பவுடர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்திருக்கேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல்ல 2 கப் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. நான் வந்து கடையில வாங்குன இடியாப்ப மாவு எடுத்துர்க்கேன். அப்படி இல்லனா நம்ம வீட்ல பண்ண பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சு வச்சிருக்கோம்ல பொட்டுக்கடலை அதை வந்து நல்லா சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்ப ஏதாச்சும் அடிபடாம இருக்குறதெல்லாம் நமக்கு வந்து தனியா எடுத்துறலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா சலிச்சு சேர்த்திருக்கேன். இப்போ இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல எள்ளு, கூடவே 1/2 டீஸ்பூன் போல சீரகம் அதை வந்து லைட்டா இந்த மாதிரி கசக்கி சேர்த்துக்கோங்க. அப்பதான் வந்து அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். கூடவே 2 சிட்டிகை பெருங்காயத்தூள், கடைசியா தேவையான அளவு உப்பு. நான் வந்து 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து நம்ம வெண்ணெய் அப்படி இல்லனா சூடான எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா கலந்து வச்சிடலாம். அந்த எண்ணெய் வந்து எல்லா பக்கத்துலயும் எல்லா மாவுலயும் படுற மாதிரி நம்ம கலந்து வைக்கும்போது முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியா வரும். பாருங்க இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா இதுல வந்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ண போறேன். தண்ணிக்கு பதிலா நம்ம வந்து தேங்காய் பாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். நமக்கு வந்து எது விருப்பமோ அது சேர்த்துக்கலாம். ரொம்ப டைட்டா இருக்க கூடாது மாவு. மாவு வந்து கொஞ்சம் லூஸா தான் இருக்கணும். அதேனா ரொம்ப தண்ணி ஆகிர கூடாது. கொஞ்சம் சாஃப்ட்டான மாவு பதத்துக்கு இருக்கணும். நான் வந்து 1/2 கப்பை விட கொஞ்சம் அதிகமா தண்ணி சேர்த்திருக்கேன். ஒரு அரிசி மாவு பொறுத்து தண்ணி முன்ன பின்ன தேவைப்படும். நல்லா பார்த்து சேர்த்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட்டா இருக்கணும். நல்லா சாஃப்ட்டா இருக்கு. இப்போ இதுல இருந்து நமக்கு எவ்வளவு தேவையோ அதை தனியா எடுத்துட்டு மீதியை வந்து மூடி வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து காயாம இருக்கும். நான் வந்து இந்த அச்சு எடுத்துர்க்கேன் இன்னைக்கு. அந்த 3 ஓட்டை இருக்கும்ல அந்த அச்சு எடுத்துர்க்கேன். இப்போ முறுக்கு புளிறதுக்கு நான் வந்து ஒரு வாழை இலை எடுத்துர்க்கேன். அதுல வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவி இருக்கேன். அப்போ வந்து நமக்கு முறுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்படி இல்லனா நம்ம வந்து ஒரு பிளாஸ்டிக் பேப்பரோ அந்த எண்ணெய் வாங்குன கவர் அதுல கூட நம்ம புளிஞ்சிட்டு எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்லனா நம்ம வந்து கரண்டிக்கு பின்னாடி கூட நம்ம வந்து முறுக்கு சுத்திட்டு அதுக்கு அப்புறமா எண்ணெயில போடலாம். எது நமக்கு வசதியோ அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நான் வந்து 3 போட்டு பொரிக்க போறேன். இப்போ வந்து நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து ரொம்ப ஹை ஹீட்லயே இருக்க கூடாது. அதே நேரம் குறைவான சூடுலயே இருக்க கூடாது. மீடியம் ஹீட்ல வச்சு தான் நம்ம பொரிக்கணும். இப்போ இதுல இருந்து ஒண்ணொண்ணா எடுத்து நம்ம பொரிக்கும்போது பாருங்க இந்த மாதிரி பபிள் வருதுல்ல இந்த மாதிரி வரணும். ரொம்ப குறைவான சூடுல இருந்துச்சுனா முறுக்கு வந்து ஒழுங்கா வராது. ஒரு மாதிரி கடுகடுன்னு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப ஹை ஹீட்ல இருந்துச்சுனா டக்குன்னு செவந்துரும். உள்ள வந்து வேகாத மாதிரி இருக்கும். அதனால பாத்துக்கோங்க. அப்படியே ஓரளவுக்கு கொஞ்சம் முறுக்கு வந்து ரெடி ஆனதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம திருப்பி போட்டுட்டு அந்த பபிள்ஸ் நல்லா அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம வெளியே எடுத்தா போதும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த பபிள்லாம் நல்லா அடங்கி இருக்கு. இப்போ இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்ல பண்றேன். இதுல வந்து நமக்கு ஒரு 30 முறுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம முறுக்கெல்லாம் ரெடியா இருக்கு. நான் இதை உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க. ரொம்ப நல்லா சூப்பரா கிறிஸ்பியா இருக்கும். டடா! நம்மளோட முறுக்கெல்லாம் சூப்பரா ரெடியா இருக்கு. எவ்வளவு ஒரு ஈஸியான ரெசிபி பாருங்க. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்ல செஞ்சு பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும்.